தென்காசியில் உள்ள மாவட்ட ஊராட்சி அலுவலகத்தில் மாவட்ட ஊராட்சி குழு கூட்டம் குழு தலைவி தமிழ்ச்செல்வி தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட கவுன்சிலர்களுக்கு நிதி ஒதுக்குவதில் பாரபட்சம் காட்டுவதாக திமுக கவுன்சிலர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்த நிலையில் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது சுகாதார பணிகளுக்கு என்று ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதியில் 10 பஞ்சாயத்துகளுக்கு குப்பை வண்டி வாங்குவதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் குப்பை வண்டி வாங்குவதன் மூலம் கமிஷன் அதிகமாக கிடைப்பதால் மாவட்ட பஞ்சாயத்து நிர்வாகம் ஆர்வம் காட்டுவதாகவும் இதற்கு மாவட்ட ஊராட்சி குழு தலைவி தமிழ்ச்செல்விதான் காரணம் என திமுக கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டியதால் வாக்குவாதம் முற்றியது. மேலும் அதிகாரிகள் அஜெண்டா தயார் செய்யும் போது கூட முறையாக கவுன்சிலர்களுக்கு கொடுப்பதில்லை என்று திமுக கவுன்சிலர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். அப்போது திமுக கவுன்சிலர்கள் பூங்கொடி மற்றும் மதி மாரிமுத்துக்கிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் ஊழல் என்று நீங்கள் எப்படி சொல்லலாம் என பூங்கொடி கேள்வி எழுப்பியதோடு நிரூபியுங்கள் என கூறியதும் திமுக காரன் தட்டி கேட்பான் என்று மதி மாரிமுத்து ஆவேசமாக பதிலளித்தார். இதனிடையே பாரபட்சமாக நிதி ஒதுக்கீடு செய்வதாக ஊராட்சி குழு தலைவர் தமிழ்ச்செல்வியிடம் திமுக கவுன்சிலர் கனிமொழி கேள்வி எழுப்பிய நிலையில் உடனே குறுக்கிட்ட பூங்கொடி ஊழல் ஊழல் என கனிமொழி கூறி வருவதாக அவருடன் கடும் வாக்குவாதம் செய்தார். உடனே பெரிய நோட்டுடன் உள்ளே வந்த திமுக கவுன்சிலர் மதி மாரிமுத்து இந்த கூட்டத்தில் ஊழல் நடக்கவில்லை என்று உங்கள் கையால் எழுதுங்கள் எனவும் பூங்கொடியிடம் கூற ஊழல் என்று கூறாதீர்கள், நிதி பாரபட்சம் என்று கூறுங்கள் என ஆவேசமாக கத்தினார். கடைசி வரை அந்த நோட்டில் எழுதவே இல்லை. மாவட்ட ஊராட்சி குழு தலைவி தமிழ்ச்செல்வி மீது திமுக கவுன்சிலர்கள் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த நிலையில் அவர் ஒருவருக்கு கூட பதிலளிக்காமல் அமைதியாகவே அமர்ந்திருக்க தோழியான திமுக கவுன்சிலர் பூங்கொடி குற்றச்சாட்டுகளை முன்வைத்தவர்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இந்த விவகாரம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் களத்தில் இறங்கி விசாரணை நடத்தினால் அனைத்து உண்மைகளும் வெளியே வரும் என்பதே குற்றச்சாட்டு முன்வைத்த திமுக கவுன்சிலர்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக தென்காசி செய்தியாளர் மாரிமுத்து.